வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம். நேற்று புதன்கிழமை NSE 93.95 புள்ளிகள் ஏற்றத்திலும் BSE 283.29 புள்ளிகள் ஏற்றத்திலும் முடிஞ்சிருந்துச்சு. தொடர்ந்து 3 நாளாவே சந்தை பாசிட்டிவா இருந்துட்டு வருதுங்க சார். இது ஒரு ரெக்கவரின்னு எடுத்துக்கலாங்களா சார்? ஆமா, தொடர்ச்சியா 3 நாள் அந்த ஒரு பாட்டம்ல இருந்து நமக்கு ஸ்லோலி ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக அந்த ஏற்றத்தை சந்திக்கும் போது டெஃபினட்டா ரெக்கவரி மோட்ல இருக்கிறதாக சொல்றோம். முக்கியமாக ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ். ஸோ ஃபண்டமெண்டலி அந்த ரெக்கவரிக்கான அதாவது நமக்கு உடம்புக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, ஒரு ஜுரம் வந்துச்சு, ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா, அந்த ஃபீவர் படிப்படியாக குறையும் பொழுது நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்றத we know that we are getting better. அதே போல சந்தைக்கு ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகும்போது ஆன் அ டெய்லி பேசிஸ் அது ஒரு இண்டிகேஷன். அந்த சந்தையின் மறுபடியும் அந்த ஒரு பவுன்ஸ் பேக் அல்லது ஒரு ரிகவரி அப்படின்றத சொல்றதுக்கான ஒரு டெஃபினெட்லி ஸ்ட்ராங் ஒப்பீனியன் அந்த மாதிரி டைரக்ஷன்ல தான் இருக்கணும். நேற்றைய தினம் நம்மளுடைய ஹை 25,828. ஸோ 880 வரைக்கும் நம்ம ரேஞ்ச் காலையில் ஓப்பனிங் பெல் ஷோல பேசியிருந்தோம். 828 வரைக்கும் தான் நேற்றைய தினம் ஹை போய் சென்றிருந்தது. அதே போல லோ பார்த்தீங்கன்னா 25,645. அண்ட் அகெயின் க்ளோசிங் நேற்றைய தினம் க்ளோசிங் 25,819 புள்ளிகள். ஸோ 819. ஸோ விச் இஸ் about 10 points 9 points away from yesterday's high. ஸோ பையிங் இன்ட்ரெஸ்டோட தான் சந்தை முடிஞ்சிருக்கிறது. டெஃபினட்டா ரிகவரி மோட தான் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் 880 25,880 அப்படின்ற அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் அது ஒரு கீ லெவலாக தான் இருக்கும். ஸோ தட் பிகம்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் 25,950 அப்படின்ற லெவல் 930 to 950 ரேஞ்ச் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் சைடு நம்ம பார்க்க போனால் முக்கியமாக 25,730 25,730 ஒரு ரொம்ப குரூஷியலான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்க ரேஞ்ச் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா 25,700 to 720 25,880 to 950. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் சந்தை அடுத்த அதை தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. அண்ட் அகெயின் நேற்றைய போல இன்றைய தினமும் ஹையர் ஹைஸ் அண்ட் ஹையர் லோ. ஸோ ஹையர் ஹைஸ்னா இன்னைக்கு 25,828 விட ஹையர் ஹை ரெஜிஸ்டர் செய்யணும். அதே போல லோ 25,645 மேற்பட்ட ஒரு லோ நமக்கு இந்த தினம் ரெஜிஸ்டர் ஆனா அந்த இன்றைய தினத்தோடைய அந்த அப்சைட் மூவோடைய கன்ஃபர்மேஷன் மறுபடியும் இன்றைய தினம் ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் சந்தை செயல்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நினைத்தா சார், இப்போ ஒரு ரெக்கவரி ஃபேஸ்ல இருக்குன்னு சொல்றீங்க சார். இப்போ முதலீட்டாளர்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் தரணும்னா என்ன சார் தருவீங்க? ரெக்கவரி ஃபேஸா இருந்தாலும் ஒண்ணு நம்ம தேர்ந்தெடுத்த பங்குகள் யூஆர் கெட்டிங் அ ரிகவரி இந்த மார்க்கெட் அப்படின்னா இது ரிகவரின்னு ஆக்சுவலா சொல்றது எப்படின்னா, நம்ம ஒரு லைஃப் டைம் ஹைல இருந்து ஒரு வீழ்ச்சியை சந்தித்தோம். 26,373 அப்படின்ற லெவல்ல இருந்து ஒரு வீழ்ச்சியை சந்தித்தோம். அந்த வீழ்ச்சி எவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,372. ஸோ எக்ஸாக்ட்லி ஒரு 1000 புள்ளிகள் கொண்ட ஒரு மூவ் தான் இது. ஸோ இது பெரிய அளவுல ஒரு ஸ்லைடு இல்ல பேர் மார்க்கெட் அப்படியெல்லாம் சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது. ஸோ வெறும் 1000 புள்ளிகளுக்கு மட்டுமே நடந்திருக்கக்கூடிய ஒரு வீழ்ச்சியாக ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. அந்த 1000 புள்ளிகள் வீழ்ச்சியிலிருந்து இப்போ நம்ம அந்த 372 இருந்து 800 ஒரு 500 புள்ளிகள் ஒரு 50% ரிகவரி ஆஃப் த மார்க்கெட்ஸ் வந்திருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் சரிஞ்சிச்சு, மார்க்கெட் வீழ்ந்துச்சு இப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடாது. அதாவது 1000 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த லைஃப் டைம் ஹை, அதுல 500 பாயிண்ட்ஸ் நேற்று வரை பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரிகவர் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம ஆல்மோஸ்ட் சொல்லிக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம வைத்திருக்கக்கூடிய பங்கள் இனிஷியலாக அந்த நிறைய பேர் அந்த பங்களை எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. திஸ் இஸ் த டைம் டு கன்சிடர் தட். இப்போ எந்தெந்த பங்குகள் இந்த ரிகவரியில பார்ட்டிசிபேட் பண்றாங்க பண்ணல அப்படின்றது நம்ம ஸ்டாக் பட்டியல்ல இருந்தே நமக்கு தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ சந்தை வீழ்ந்து ரிகவர் ஆகும்போது இட் மீன்ஸ் ஏதோ ஒரு செக்டர் இல்ல பல செக்டர்ஸ்ல செக்டரல் சேர்ன் நடந்திருக்கு. விழுந்த ஸ்டாக்ஸ் நிறையவா இருந்தாலுமே ஏறும்பொழுது எல்லாமே அந்த விழுந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏறும் அப்படின்றத நம்ம நினைத்திருக்க கூடாது. ஏற்றம் வேற பல ஸ்டாக்ஸ்ல தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் நம்ம அந்த இவாலுவேஷன் ப்ராசஸ் நம்ம செய்ய வேண்டும். ஸோ ஒரு இன்வெஸ்டருக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பட்டியலில் இருக்கக்கூடிய பங்கள் இந்த ரிகவரி ஃபேஸ்ல பார்ட்டிசிபேட் ஆகுதா அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வியாக நம்ம ஸ்டாக் பட்டியலில் எடுத்து பார்க்க வேண்டும். அது ரிகவரி ஆகும் பட்சத்தில் இட் இஸ் ஃபேர்.
அப்படி ரிகவரி ஆகலை, ஏன்னா 50% பவுன்ஸ் பேக் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு, அதுக்குமே நம்ம இன்னும் ரியாக்டே பண்ணாத இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் நம்ம கையில் இருந்தோம்னா அந்த ஸ்டாக்ஸோட தயவு செஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்து முடிஞ்சது. தயவு செஞ்சு நீங்கள் ரிசல்ட்டை பார்க்காம விட்டீங்க, இல்லை பரவாயில்ல நான் லாங் டேர்ம் தான்ப்பா, எந்த ரிசல்ட்டும் எனக்கு பார்க்க தேவையில்லை, அது இருந்துட்டு போகுது, அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு குவார்டர்லி ரிசல்ட் அந்த குறிப்பிட்ட பங்கு ஏன் ஏறலைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரிசல்ட்டை பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியும் இந்த ஸ்டாக்கை வந்து இனிமேல் நம்ம வைத்திருக்க வேண்டுமா, இல்லை அடுத்த ஒரு ஸ்மால் ரிகவரி கிடைச்சாலுமே நம்ம நஷ்டம் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்டாக்கை விட்டு வெளியேறலாமா, இல்லை ரிகவரியில் அக்ரெசிவாக பார்ட்டிசிபேட் பண்ண பங்குல நம்ம ஆட் பண்ணி கூட வேண்டுமா அப்படின்றதையும் நம்ம ஒரு டிசிஷனாக எடுக்கணும். திஸ் இஸ் அ ப்ராசஸ். இந்த இவாலுவேட்டிவ் ப்ராசஸ் தான் இந்த கரெக்ஷனில் நமக்கு தருகின்ற மிக முக்கியமான பாடம். ஒவ்வொரு கரெக்ஷன்லையுமே இந்த இவாலுவேஷன் தான் நமக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். இதுதான் ஒரு ஐ திங்க் ஒரு இன்வெஸ்டருக்கு நான் சொல்லுவேன், நான் பண்ணக்கூடியது இதுதான். ஸோ ஐ திங்க் ஆஸ் an இன்வெஸ்டர் எவ்ரி பர்சன் ஷுட் பார்ட்டிசிபேட் இன் தட் இவாலுவேட்டிவ் ப்ராசஸ் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர். அவங்க சொந்த போர்ட்ஃபோலியோவில் இது செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஒவ்வொரு கரெக்ஷனும் நமக்கு கற்றுத்தர இருக்கக்கூடிய அந்த பாடம் வந்து இதுதான். ஏசியன் மார்க்கெட்ஸ் எப்படிங்க சார் ஓப்பன் ஆயிருக்கு? ஏசியன் மார்க்கெட்ஸ் காஸ்பி, அதாவது கொரியன் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு புதிய ஹை போய் தொட்டிருக்கிறது. ஏன் கொரியன் மார்க்கெட்டை பத்தி இன்னைக்கு பேசுறேன்னா, ஏன்னா தட் மிரர்ட் நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸை கொஞ்சம் மிரர் பண்ணதாக பார்த்தோம். ஸோ ஒரு ரொம்ப ஷார்ப்பான கெயின்ஸ் வந்து கொரியன் மார்க்கெட்ல இருந்ததாக பார்த்தோம். அதே போல நிக்கை 225, ஜப்பான்ல இருக்கக்கூடிய நிக்கை 225 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் காலையில இருந்து ஒரு ஏற்றத்தோட தான் இருக்கிறது. கேப் அப்ல ஓபன் ஆன சந்தை தற்போதைய நிலைமைக்கு 432 புள்ளிகள் உயர்ந்து ட்ரேட் ஆகி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹாங்செங் இஸ் க்ளோஸ்ட் ஐ திங்க் ஃபார் சைனீஸ் நியூ இயர். ஸோ பெரிய லெவலில் அங்கே வந்து ஆக்ஷனே இருக்காது. வேற டவ் ஜோன்ஸ் வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு 129 புள்ளிகள் உயர்ந்து சந்தையின் முடிவில், வர்த்தகத்தின் முடிவில் இருந்ததாக நம்ம பார்ப்போம். ஸோ அந்த கெயின்ஸை வந்து காஸ்பி as well as ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் வந்து மிரர் செய்யறதை பார்க்கிறோம். யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஆல்சோ க்ளோஸ் ஹையர். ஸோ அந்த பாசிட்டிவான சென்டிமெண்ட் வந்து டெஃபினட்டாக நம்ம சந்தைக்கு கொஞ்சம் ஸ்பில் ஓவர் ஆக வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்கிறது. ஆல்சோ முக்கியமாக நேற்றைய தினம் வந்து யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் உடைய அந்த ஜனவரி மாதத்துடைய மீட்டிங் மினிட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்திருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விடிய கால 1 மணி 1:15 மணிக்கு தான் அதை ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம டைம்ல அரௌண்ட் 1 o'clock 1:20 or so அதை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த இது வந்து அந்த ஃபெடரல் ரிசர்வ் வந்து ரொம்ப டிவைடடா, அந்த மெம்பர்ஸ் வந்து ரொம்ப டிவைடட் ஹவுஸா இருந்ததாக அந்த மினிட்ஸ் வந்து நமக்கு தெரிய முடியும். இன்ஃப்ளேஷன் குறைந்தால் தான் அடுத்த ரேட் கட் வந்து நடக்கும், இன்ஃப்ளேஷன் இந்த டார்கெட்டுக்கு வந்தால் தான் அடுத்த ரேட் கட்ஸ் வந்து நடக்கும் எக்ஸெட்ரா அப்படின்றத ஒரு கன்ஃபர்மேட்டரி ஸ்டேட்மெண்ட் தான். அதுலேருந்து வெளியில நமக்கு புரிந்தாலுமே த ஹவுஸ் இஸ் வெரி டிவைடட். அதாவது ஃபெடரல் ரிசர்வ் அந்த போர்டு வந்து இது கொஞ்சம் டிவைடடாக இருந்த மாதிரி அந்த மினிட்ஸ்ல இருந்து நமக்கு தெரிய வருகிறது. ஸோ தட் வாஸ் ஆல்சோ ஓகே. நேற்றைய தினம் இந்த ஒரு டேட்டாக்காகவும் கூட சந்தை காத்திருந்ததை, ஸோ அந்த டேட்டாவும் ரிலீஸ் ஆகிவிட்டது அப்படின்றது. ஸோ இனிமேல் இது வந்து ஃபெட்டோட டைரக்ஷன் வந்து இந்த வருடம் இன்ஃப்ளேஷன் குறையவில்லை என்றால் இன்ட்ரெஸ்ட் ரேட் முடிவுகள் மாற்றங்கள் வந்து பெரிய அளவில் குறைக்கப்படாது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு சந்தைக்குள் நுழைந்திருக்க கூடும் அப்படின்றதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் 2 பேருமே நெட் பையரா இருக்காங்களே சார் 2 நாளா தொடர்ந்து. நம்ம நல்லதுதானே. அட்லீஸ்ட் நீங்க கேட்ட முதல் கேள்விக்கான ஒரு பதில், அதாவது நம்ம ரிகவரியா எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க. ரிகவரிக்கான ஒரு பெரிய காரணமும் இதுதான். இரண்டு தரப்பு மக்களுமே, அதாவது எஃப்ஐஐ இருந்தாலும் சரி, டிஐ முதலீட்டாளருமே, எஃப்ஐஐ டிஐ ரெண்டுமே பையர்ஸா இருக்கிறாங்க. பட் ஐ எம் somehow நாட் ஹாப்பி வித் டிஐ வால்யூம்ஸ். இது ஏதோ நமக்கே இது ஒரு ஏன் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. டெய்லி நான் எந்திரிச்சு இந்த நம்பரை பார்க்கும்பொழுது எனக்கு வந்து டெய்லி இது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இவங்க ஏன் திடீர்னு இவ்வளோ ஸ்லோ டவுன் பண்றாங்க? என்ன காரணத்துக்காக டிஐஎஸ் வந்து இவ்வளோ ஸ்லோ பண்ணியிருக்காங்க? ஒருவேளை மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து நிறைய பேர் எஸ்ஐபி நிப்பாட்டி இவ்வளோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்குள் கொண்டு வந்திருக்கோமா? அதாவது டிஐஎஸ் வந்து வாங்க முடியாமல், இன்ஃபேக்ட் நேற்று தினம்லாம் பார்த்தீங்கன்னா 1000 கோடி கூட வாங்கல டிஏஎஸ். எஃப்ஐஎஸ் விட்டுருங்க, ஓகே. நம்ம எப்பவுமே சொல்றது இதுதானே, எஃப்ஐஐ விட்டு போனாலும் சரி, சந்தை ஒரு வீழ்ச்சியிலிருந்து பெரிய அளவில் ஒரு குஷன் கொடுத்தது டிஐஏ முதலீடு அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். தொடர்ச்சியாக ஒரு 2 வருடமாக 1.5 வருடமாக இதுதான் நம்ம கதையா சொல்லிட்டு இருக்கோம். பட் திடீரென்று அந்த குஷனை வந்து நம்ம எடுத்துட்டோமா அப்படின்றது, இல்லை இழக்க போவோமா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கிறது. ஏன்னா இவங்க வந்து ஏன் இவ்வளோ
குறைச்சிருக்காங்க. வாட் இஸ் த ரீசன்? எஃப்ஐஎஸ் வந்து ஏன் இவ்வளோ பெரிய அளவில், இன்ஃபேக்ட் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா நெட் பையரா 500 கோடி கூட அவங்க வாங்கல. நாட் ஈவன் 500 crores, 440 கோடி மட்டுமே நெட் பையரா இருந்தாங்க. எஃப்ஐஎஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து 1154 கோடிக்கான நெட் பையரா இருந்தது. ஸோ எஃப்ஐஎஸ் அவங்களோட நீக்கங்கள் வந்து 2 நாள், இப்போ இந்த பேட்டர்ன் பாருங்க, 2 days செல், இப்போ 2 days பை. ஸோ யூனோ கடந்த 4 நாட்களுடைய ட்ரேடிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 7300, 7395 கோடி, அதுக்கப்புறம் 972, 972 கோடி 2 நாள் தொடர்ச்சியாக விட்டுறாங்க. விச் இஸ் அபவுட் 8,300, 8,500 crores. அதை தொடர்ந்து 2 நாளாக நெட் பையர் 995 plus 1154. ஸோ ஒரு 2000 கோடிக்கான நெட் பையர். ஸோ கடந்த 4 நாட்கள்ல எஃப்ஐஎஸ் வந்து நெட்டா, இந்த 4 நாட்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நெட்டா வந்து ஒரு 6,000 crores நெட் செல்லரா தான் 4 daysல இருக்கிறாங்க. ஸோ 2 days செல், 2 days பை. இதுதான் இப்போ அடுத்த பேட்டர்னா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து அது பையரா இருக்குமா செல்லரா இருக்குமான்றதுதான் நம்மளுடைய கேள்வி. டிஏஎஸ் ஆனால் தொடர்ந்து பையராக தான் இருக்கிறாங்க. பட் அந்த வால்யூம் ஆஃப் பை தான் நமக்கு பிரச்சனை நிறைவேற்றா. நாட் ஈவன் 500 crores, 350 crores, 500 crores, 187 crores இந்த மாதிரி நெட் பையராக இருக்கும்போது இட் பிகின்ஸ் டு வரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர். இப்போ நம்மளை போல டொமஸ்டிக் இன்வெஸ்டர் வந்து, ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து இது ஒரு கேள்வியாக இருக்கு. ஏன் வந்து இவ்வளோ குறைக்கிறாங்க? ஏன் வந்து இவங்களுக்கு வந்து இந்த தொகை வந்து நெட் பையர் தொகை வந்து ஏன் இவ்வளோ குறைவாக இருக்கிறது? அவ்வளோ செக்டரல் டர்ன் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை அவங்க முதலீடு வந்து ஸ்லோ பண்ணலாமா? இப்போ ஸ்லோ பண்ணவும் அவங்களால முடியாது. ஏன்னா முதலீடுகள் வந்த வண்ணமாக இருக்கும்போது, எஸ்ஐபி அதிகமாக இருக்கும்போது அது டிப்ளாய் பண்ணி தான் ஆகணும். ஸோ தே ஹேவ் டு டிப்ளாய் தட் ஃபண்ட். ஃபுல்லாக கேஷ்லேயே உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஸோ அது எங்கே டிப்ளாய் பண்ணுறாங்க, எப்போ டிப்ளாய் பண்ண போகிறாங்க என்பதையும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். பட் திஸ் இஸ் பிகமிங் அ டாக்கிங் பாயிண்ட். இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக மாற இருக்கிறது அப்படின்றத நான் மறுபடியும் வலியுறுத்த விரும்புகிறேன். சார், இந்த டிஏஎஸ் எஃப்ஐஎஸ் பத்தின ரிப்போர்ட் வந்துட்டு 15 நாள் லேட்டா தான் கிடைக்கும்னு சொன்னீங்க. நம்ம எப்போ சார் இது ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும்? இன்னும் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும் சார்? இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 15 நாள் கழிச்சு நமக்கு டேட்டா கிடைக்குதுன்னா, அதாவது February 1ஆம் தேதியிலேருந்து, அதாவது February 15th, இந்த கடந்த 15 நாட்களுக்கு இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியறதுக்கு March 1ஆம் தேதி ஆயிடும் ரஃபா. பட் அது வந்து எந்த செக்டர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்குது. செக்டரல் அலோகேஷன் எப்படி மாறி இருக்குன்றது தெரிஞ்சிருக்குது. 15 நாள் டிலே வரும். ஓகே, அது வந்து ஒரு புறம். ஓகே, எந்த இப்போ ஐடில இருந்து இந்த மாதிரி இருக்காங்களா, ஆட்டோல இருந்து சோலாருக்கு மாறி இருக்காங்களா, கிரீன் எனர்ஜி, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, அது வந்து 15 days லேட்டரா நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் இந்த தொகையை வந்து ஏன் குறைச்சிருக்கான்றது we will not be able to understand. 15 days கழிச்சு வந்து அது தெரிஞ்சுக்கிறதுக்கான அர்த்தங்கள் வந்து பெரிய அளவில் நமக்கு யூஸ் இல்லை. நமக்கு வந்து ஏன் இவங்க ஸ்லோ டவுன் பண்றாங்கன்றதுதான் என்னோட கேள்வி. பட்ஜெட் முடிஞ்ச அந்த சீசன்ல இருந்து February 1ஆம் தேதியிலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து ஹேஸ் பீன் ஆன் த டவுன். ஆக்சுவலி லோவர் சைட தான் இந்த மாதம் முழுவதுமாக எனக்கு தெரிஞ்ச அந்த நம்ம டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அப்படிதான் இருக்கு. பட் வெரி ஸ்லோ, எக்ஸப்ட் ஃபார் 1 day. அந்த 5000 கோடி வாங்கினா ஒரு நாள் மட்டுமே எடுத்து மாற்றி வைத்தீங்கன்னா மற்ற எல்லா நாட்களுமே வந்து ரொம்ப ஸ்லோ, பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் நெட் பையிங் தான் டிஏஎஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஏன்னு கேட்குறேன். அவங்க எந்த செக்டர்ல மாறுறாங்க, ஓகே, அது 15 days கழிச்சு நமக்கு தெரியும், அது ஓகே. ஐ எம் வில்லிங் டு தட். அப்படிதான் அந்த சைக்கிள்ன்றது, வேற அதுக்கு வேற வழி இல்லை. இப்படிதான் நான் தெரிஞ்சுக்கணும்னா ஃபைன். பட் ஏன் இந்த வால்யூமை குறைக்கன்றதா என்னுடைய கேள்வி. வால்யூம் ஆஃப் நெட் பை வந்து ஏன் குறைவாக இருக்கிறது? Are you worried? Are you losing faith? இல்ல நிறைய மாநிலங்களில் எலெக்ஷன் வர்றதுனால கொஞ்சம் ஸ்லோ பெடல் பண்றீங்களா? இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் குறைந்திருக்கிறதா? அவ்வளோ தூரம் குறைந்திருக்கிறதா நம்ம கிட்ட பையிங் பண்றக்கூடிய அந்த ஒரு கேப்பபிலிட்டி வந்து குறைஞ்சிருக்கிறதா? These are questions that we should be asking ourselves to understand why the DIAs have slowed on their net buy investment. தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய் எப்படிங்க சார் இருக்கு? ஓகே, தங்கம் வந்து நேற்று தினம் மார்ஜினலாக, இன்ஃபேக்ட் 4870 அந்த ரேஞ்ச் எல்லாம் கூட சர்வதேச சந்தையில் டாலர் per ounce ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆனதை பார்த்தோம். பட் பவுன்ஸ் பேக் சப்சிக்வெண்ட். இன்ஃபேக்ட் ஒரு $100 அங்கேருந்து பவுன்ஸ் ஆகிறதை நம்ம பார்த்தோம். நவ் ட்ரேடிங் அட், இப்போ சர்வதேச சந்தையில் பார்த்தீங்கன்னா $4970 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவல். தட் இஸ் பிலோ தி 5000 மார்க். அதே போல வெள்ளி அந்த 75 74 $76 அந்த ரேஞ்சுக்குள்ள தான். ஆக்சுவலி 74 to 77 சொல்லலாம்.
அந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆகி வருகிறது. இது இப்போ பார்த்தீங்கன்னா சர்வதேச சந்தையில் $77.15 per ounce. அதே போல காப்பருமே ஸ்டெடி அட் $5.77 per pound. ஸோ ஆல்மோஸ்ட் ஹோவரிங் அரௌண்ட் அவங்க ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கிறது. அந்த ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்ல இருந்து இன்னும் அந்த ரேஞ்சிலே கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி இருக்கக்கூடிய கோல்டு, சில்வர், காப்பர் அப்படின்றதை பார்க்குறோம். குரூட் ஆயில் வந்து நேற்று மறுபடியும் ஆக்டிவ் ஆகிவிட்டது. நான் சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா உங்களுக்கு, ஈரான், நீங்க கூட நேற்றைய தினம் கேட்டீங்க, ஈரான் யுஎஸ் ஒப்பந்தம் முடிஞ்சு வச்சு ஸோ குரூட் ஆயில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க. அப்போ நேற்றைய தினம் அந்த ஈரான் நாட்டு ஒஃபீஷியல்ஸ் வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாங்கள் பேசியிருக்கிறோம், பட் அந்த பேச்சுவார்த்தையில எங்களுக்கு அக்ரி பண்ணாம இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே யூஎஸ் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா, நீங்க அதாவது நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் ஓப்பனா இருக்கு. ஈரான் ஒஃபீஷியல்ஸ் வந்து நிறைய அக்ரி பண்ணவில்லை, தாக்குதல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் திடீரென்று இருக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நேற்றைய தினம் நடந்த நிகழ்வுகள். ஸோ அதனால கச்சா எண்ணெய் மறுபடியும் வாலட்டைல் ஆகி சர்வதேச சந்தையில பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த $65 per பீப்பா, ஒரு பீப்பாக்குள்ள விலையை தாண்டி ட்ரேட் ஆகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ஒரு புறம். நேற்றைய தினம் ஜெனீவால இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இருந்தது. அதாவது ட்ரைபார்டைட் டாக்ஸ், அதாவது யுக்ரைன், ரஷ்யா வித் யுஎஸ் ஜெனீவால, அந்த ஜெனீவா சுவிட்சர்லாந்துல அந்த டாக்ஸ் நடந்துட்டு இருந்தது. அந்த டாக்ஸ் வந்து வெறும் 2 மணி நேரத்துல முடிச்சுட்டு வெளியில வந்துட்டாங்க. ஏன்னா ரஷ்யா வந்து, அதாவது யுக்ரைன் ஒஃபிஷியல் சொல்றது என்னன்னா, ரஷ்யன் சைட்ல வந்து பெரிய அளவுல கன்செஷன்ஸ் எதுவும் ஒத்து வரல, எல்லாம் கொடுக்கவில்லை. அதனால அது வந்து ரஷ்யா வந்து இதுக்கு சீரியஸா இல்லை, இந்த பேச்சுவார்த்தை மூலமா இது முடிக்கிறதுக்கான ஒரு நோக்கமே அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு 2 ஹவர்ஸ்லயே அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு வெளியேற ஒரு நிகழ்வை நேற்று பார்த்தோம். ஸோ இது ரெண்டுமே வந்து தட் மீன்ஸ் சந்தைக்கு, கமாடிட்டி சந்தைக்கு பாசிபிள் பாசிட்டிவ்ஸ் வந்து யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை வந்து சுமூகமா முடிஞ்சிடும், ரஷ்யா வந்து டாலர் ட்ரேடுக்குள்ளாக வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ வந்து மறுபடியும் அந்த த்ரெட் பர்செப்ஷன் அதிகமா இருக்கிறது. இரண்டாவது பாசிட்டிவ் வந்து யுஎஸ் ஈரான் பேச்சுவார்த்தை வந்து சுமூகமா முடியும், அங்கேயும் கொஞ்சம் ஒரு சமாதான நிலை வருமா, முதல்ல வரக்கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த 2 ரொம்ப முக்கியமான பாசிட்டிவா இருந்தது. ரெண்டுமே வந்து இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா அந்த பேசிக்கொண்டு பாசிட்டிவ் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறத தவிர்த்து அது வந்து கிளியர் கட்டா ஒரு அக்ரிமெண்ட் இல்லை ஒரு டைரக்ஷன் ஆஃப் பீஸ், அந்த டைரக்ஷன்ல வந்து இன்னும் செல்லவில்லை. ஸோ ஐ திங்க் த்ரெட் பர்செப்ஷன் வந்து இன்னும் ஹையா தான் இருக்கிறது. அண்ட் தெர்ஃபோர் கமாடிட்டி சந்தையில வந்து நமக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர வாய்ப்புகள் 100% இருக்கிறது என்பதையும், ஏன்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள் ஃபார் ட்ரேடிங் அப்படின்றதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன சார்? தொடர்ச்சியாக 3 நாள் நம்ம ஏற்றத்தை பார்த்தோம். ஸோ we continue to hold that view. ஸோ இனிஷியலா ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போனால், பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், என்டிபிசி, ஐசிஐசிஐ ப்ரூ லைஃப் இன்சூரன்ஸ், ஆக்சிஸ் பேங்க், ஆல்கம், சோலா ஃபினான்ஷியல், ஏஷியன் பெயிண்ட்ஸ், பிஏ ஃபினான்ஸ், ஃபீனிக்ஸ் லிமிடெட், இதுல எல்லாத்துலயுமே ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம். பர்சன்டேஜ் ஆஃப் டெலிவரி வந்து ரொம்ப ஹையா இருந்தது. அதே போல லாங் பில்டப், ஸோ எக்ஸெப்ஷனல், நம்ம வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு 50 பங்குகள் கொண்ட ஒரு பட்டியல், ஷார்ட் பில்டப்ல ஒரு 60, ஸோ பேலன்ஸ்ல இருந்தது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா லாங் பில்டப்ல வந்து ஆல்மோஸ்ட் 100 ஸ்டாக்ஸ் கொண்ட ஒரு பட்டியல். ஸோ ஆல்மோஸ்ட் லாங் பொசிஷன்ஸ் வந்து அவ்வளோ பில்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்க இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது கேட்ட கேள்வி, இது வந்து ரிகவரியா அப்படின்றது இந்த லாங் பொசிஷன்ஸ் மூலமாகவும் நமக்கு புரியுது. எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த லாங் சைட் பில்டப்ல நடக்கும்போது டெஃபினட்டா அப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இது எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ ஆல்மோஸ்ட் 100 ஸ்டாக்ஸ்ன்றது வெரி ஸ்ட்ராங் லாங் பில்டப் F&O செக்மெண்ட்ல. இதுல வந்து ஒரு முக்கியமான அகெயின் காஷன் மாதிரி நம்ம சொல்ல வேண்டும், எக்ஸசிவ் லாங் பொசிஷன் பில்ட் ஆகி சந்தையில நிற்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட ரெசிஸ்டன்சஸ் 25,880 இருக்கட்டும், அதே போல 25,930 இருக்கட்டும், இதெல்லாம் தாண்ட முடியாமல் சந்தை இருந்ததுன்னா இந்த லாங் பொசிஷன்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கா மாறும். ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து அந்த லெவல்ல எடுக்கும்போது ஷார்ப்பான ஒரு கரெக்டிவ் வீழ்ச்சி ரேஞ்சுக்குள்ளாக நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. உடனே கவலைப்பட்டுறக்கூடாது, பட் நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்றது நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். லாங் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகும்போது தொடர்ச்சியா அந்த ஏற்றம் சஸ்டெயின் ஆகி செல்லவில்லை என்றால் அந்த குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ்ல
ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் போட் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ லாங் பில்டப் பெரிய அளவில் நடந்திருக்கக்கூடியது மேன்கைண்ட், பிஜி பவர், ஐசிஐசிஐ ப்ரூ லைஃப், கமின்ஸ் இந்தியா, இந்தியன் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, பஜாஜ் ஆட்டோ, ஸ்விக்கி, எம்சிஎக்ஸ். பெரிய அளவில் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து இதுல குறைவாக தான் இருக்கிறது. அதே போல ஷார்ட் பில்டப் பார்த்தீங்கன்னா வெறும் 35 பங்குகள் கொண்ட ஒரு பட்டியல். ஸோ ஹார்ட்லி எனி ஷார்ட் பொசிஷன்ஸ், ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது. ஒரு சில பங்குகள் நம்ம கவனிக்கிறோம். அதுல ஷார்ட் பில்டப் நடந்திருக்கக்கூடிய அந்த பங்குகள், ஒரு லிஸ்ட் ஆஃப் பங்குகள் அப்படின்னா ஆரோ ஃபார்மா, பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், வாரி எனர்ஜிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் டெக். ஸோ இதுல வந்து ஓரிரு இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி இருக்கிறது. எம்பசிஸ், டாபூர், கேம்ஸ், சோலா ஃபினான்ஸ். நம்ம லிசனர்ஸ்க்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சார். இந்த வாரத்துல இருந்து வீக்லி ரவுண்ட் அப் ஷோ வரப்போகுது. லிசனர்ஸ்க்கு பங்கு சந்தை பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்தா யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்வீங்கிற ஹாப்பி அனௌன்ஸ்மெண்டோட இன்னைக்கு ஷோவை முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ.